வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேரளா தொலைநோக்கு பார்வை 2031 அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் மிகவும் பெண்களுக்கு உகந்த மாநிலமாக மாற்றுவதற்கான கொள்கை தான் கேரளா தொலைநோக்கு பார்வை 2031. இது பெண்களுக்கு எதனா தப்பான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா 21 நாளில் விரைவான விசாரணை பண்ணி சீக்கிரமாக பெண்களுக்கு அந்த நீதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்களாம். அதுக்காக என்ன பஸ்ஸு விட்டுருக்காங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் இளஞ்சிவப்பு நிறம் கலரில் பஸ் அங்கே கேரளாவில் விட்டுருக்காங்களாம். இதான் கேரளா தொலைநோக்கு பார்வை 2031. அதுக்கு அடுத்தது நல்லமலை புலிகள் காப்பகம் 1400 ஆண்டு கல்வெட்டு. கேட்பாங்களே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நல்லமலை புலிகள் காப்பகம் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் எந்த பிளேஸில் இருக்குன்னா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் நல்லமலை புலிகள் காப்பகம் இருக்குது. அந்த பிளேஸில் 1400 ஆண்டுகளுக்கான கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த கல்வெட்டு எத்தனாம் நூற்றாண்டுனா கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ நல்லவங்களாக இருந்தால் எப்பயுமே என்ன பண்ணாங்க, ஆத்திரம் பட மாட்டாங்க, இந்த கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆத்திரப்பட மாட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா அப்படின்னு வச்சுங்க. உலகளாவிய அமைதி குறியீடு 2026. எப்பயுமே அந்த பிளேஸில் 19 வருஷமாக தொடர்ந்து யார் இருக்குதுன்னா ஐஸ்லாந்து தான் இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் அடம் முடிக்குதுன்னா அமைதியாக இருந்துன்னு சொன்னால் நம்ம ஐஸ் வாங்கி கொடுப்போமா? அப்போ ஐஸ்லாந்து தான் 19வது ஆண்டாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரஷ்யா மிக குறைந்த அமைதி கொண்ட நாடாக உள்ளது. ஏன்னா ரஷ்யாவில் அடிக்கடி சண்டை போர் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் மிக குறைந்த அமைதி கொண்ட நாடாக உள்ளது. இந்தியா 2025 அமைதி குறியீட்டில் எத்தனாவது பிளேஸ்லன்னா 2025 115. அந்த 5 ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2026 26க்கு அடுத்த நம்பர் 27. அப்போ 127வது பிளேஸ்க்கு நம்ம போயிட்டோமா? அப்போத்தோட கம்பேர் பண்ண சொல்ல 2025 கம்பேர் பண்ண 2026 நம்ம மொத்த பர்சன்டேஜில் 2.9% குறைஞ்சிருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. 2025லேருந்து 2026க்குள்ளே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னா 2.9%. 2026 127 27 அப்படியே 29 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முதல் இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி இங்கன்னா தமிழ்நாட்டில் பொன்னேரி அப்படின்ற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆவடி காவல் ஆணையத்தின் கீழ் 15 கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு சேவை செய்யும் அப்படின்றாங்க. எதுக்காக இந்த முதல் இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சிறுமி பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதற்காகவும் பகுதிகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும். இப்போ நிறைய கேர்ள்ஸுக்கெலாம் இந்த அப்யூஸ்லாம் நடக்குதில்ல, அந்த மாதிரி பெண்கள்லாம் நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்குன்ற உணர்றதுக்காகவும் அவங்களும் பாதுகாப்பை ஏற்படுத்துன்றதுக்காக தான் முதல் இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பொன்னேரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.